ரஷ்யாவில் வார இறுதி நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை யூத வழிபாட்டு தலங்கள் மீதும் தேவாலயங்கள் மீதும் காவல்துறை நிலையங்கள் மீதும் துப்பாக்கி ஏந்திய மர்ம கும்பல் நடத்திய தாக்குதலில் மதகுரு ஒருவர் 14 காவல்துறை உட்பட 15 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது. வடக்கு ககஸ் பகுதியில் உள்ள தகஸ்தான் பிராந்தியத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. நேற்று அந்த பகுதியில் உள்ள தேவாலயங்களுக்கும் யூத வழிபாட்டு தலங்களுக்கும் திடீரென துப்பாக்கிகளுடன் நுழைந்த மர்ம கும்பல் வழிபாட்டுக்காக கூடியிருந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் மகஜ்கலா பகுதியில் உள்ள தேவாலயம் உட்பட்ட 2 தேவாலயங்கள் தீப்பற்றி எரிந்துள்ளன. இந்த சம்பவத்தில் மதகுரு ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த மொத்த தாக்குதல்களினாலும் இதுவரை 14 காவல்துறை உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 12 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் உடனடியாக நடந்தது இல்லை என்றும் பயங்கரவாதிகளால் திட்டமிட்டு ஒரே நேரத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் காவல்துறை தெரிவிக்கின்றனர். இதுவரை இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளில் 6 பேரை சுட்டுக் கொன்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளார்கள். மேலும் தப்பியோடியவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் கூறுகின்றது. கடந்த 3 மாதத்துக்கு முன்னால் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள சிட்டி ஹாலில் ISIS தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 133 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.